ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். எப்படி இருக்கீங்க? என்னோடய அலைமகள் காயின் சார்பாக உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து என்னோடய காயின் ஆல்பத்தில் டிமானிட்டைஸ் பண்ண, அதாவது செல்லாத காயின் சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஆல்பத்தை தான் நான் திரும்ப வந்து போடுறேன். ஆக்சுவலாக என்னென்னா, இதில் வந்து மொத்தம் 48 காயின் இருக்கும். இது எல்லாமே வந்து நம்ம பிரிட்டிஷ் இந்தியா காலத்தில் இருந்து அடுத்து நம்ம ரிப்பப்ளிக் இந்தியா ஆனதுக்கப்புறம் உள்ள காயின்ஸு எல்லாமே வந்து செல்லாத காயின்ஸு தான். கொஞ்சம் வீடியோ லாங்காக போகும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். அப்போ தான் வந்து இந்த காயின் உங்களுக்கு ஒருவேளை தேவைப்படலாம் இல்லையா, அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஸோ வீடியோ மட்டும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வந்து ஜார்ஜ் 5 1/12 காயின்லாம் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். காயின்லாம் சூப்பராக இருக்கும். எந்த ஒரு இது இருக்காது, சின்ன கீரல் கூட இருக்காது. எல்லாம் பக்காவான கண்டிஷனில் தான் இருக்கும். இது எல்லாமே ஜார்ஜ் 5, சாரி இதெல்லாம் வந்து இது ஜார்ஜ் 5, இதெல்லாம் வந்து ஜார்ஜ் 6 1 அணா, அதுக்கப்புறம் 2 அணாஸ், அப்புறம் 1/2 அணா, இது 1 அணா, இது வந்து 2 அணாஸ். இது எல்லாமே வந்து ஜார்ஜ் 6. இது வந்து ஓட்டக்காலனா. ஓட்டக்காலனில் 2 இருக்கும். அதாவது ஆக்சுவலாக 3 க்ரௌன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது எப்படின்னா ஃப்ளாட்டு, ஹை க்ரௌன் இருக்கும், அப்புறம் ரவுண்டு. என்கிட்ட 2 தான் இருக்குது. என்னென்ன க்ரௌன் நான் எழுதியிருப்பேன். ஹை க்ரௌன் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ஃப்ளாட் க்ரௌன். இது வந்து என்னென்னா ரவுண்டு க்ரௌன் என்கிட்ட இல்லை. மொத்தம் 3 இருக்கும், என்கிட்ட 2 தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இது பார்த்திங்கன்னா ஜார்ஜ் 6 தான், 1947 உள்ள 1/4 அணா. இது வந்து 1/2 அணா. இது வந்து நம்ம ரிப்பப்ளிக் இந்தியாவில் உள்ள 1/2 அணா. இது வந்து குதிரை காயின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த காயினை. இது வந்து 1/4 அணா, நம்ம ரிப்பப்ளிக் இந்தியாவோட இது. அடுத்து பார்த்திங்கன்னா 5 காசு. என்ன அப்படின்னா, இந்த இதில் வந்து நம்ம நார்மலாக வந்து ஒரு காயின்லேயுமே வந்து 2-3 மெட்டலில் அடிச்சிருப்பாங்க. இப்போ 5 பைசேன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா காப்பர் நிக்கலில் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து அலுமினியம் இருக்கும், அந்த மாதிரி. அதேமாரி 2 பைசாலையும் அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் வந்துட்டு 5 பைசாவில் 5 பைசா, 2 பைசா, அதுக்கப்புறம் 10 பைசாவில் பார்த்திங்கன்னா அலுமினியமில் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து நிக்கல் பிராஸில் இருக்கும், காப்பர் நிக்கலில் இருக்கும். அதோடு என்னென்னா 5 ருபீஸ் இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா கமெமரேட்டிவ் காயின்ஸும் இருக்கும். அதேமாதிரி 10 பைசாவில் 5 பைசாவில் வந்து கமெமரேட்டிவ் காயின், அதேமாதிரி 10 பைசாலையும் கமெமரேட்டிவ் காயின்ஸ் இருக்கும். அதோடு என்னென்னா 10 பைசாவில் பார்த்திங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்கும். அது உங்களுக்கு நான் ஒரு காயினாக காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து 5 காசில் வந்து காப்பர் நிக்கல். நான் வந்து என்னென்னா, எனக்கு வந்து நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அதாவது இதுக்கு காப்பர் நிக்கலா, எந்த இயரு, எந்த மின்ட்டு, அந்த மாதிரிலாம் நான் எழுதியிருப்பேன். இது வந்து இந்த 1 பைசான்னு சொல்லுவாங்கள்ல, 1 பைஸ், சரிங்களா. இது வந்து 50 காசு. 50 காசில் பார்த்திங்கன்னா பியூர் நிக்கல் இருக்கும். அது வந்து மேக்னெட்டிக்கு. பியூர் நிக்கலாக இருந்தால் மேக்னெட்டிக்கு, காப்பர் நிக்கலாக இருந்தால் நான் மேக்னெட்டிக். அதையும் நான் போட்டிருப்பேன். இந்த பாருங்கள், 10 பைசா இது வந்து காப்பர் நிக்கல். இது 2 பைசா காப்பர் நிக்கல். இது 1 பைசாவில் வந்து இதில் பார்த்திங்கன்னா மின்ட் மார்க் வந்து என்னென்னா, ஹைதராபாத் மின்ட் வந்து டைமண்ட் ஷேப் உள்ள டாட் இருக்கும். அந்த மாதிரி நிறைய வித்தியாசங்கள் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் எல்லாத்தையும் கொஞ்சம் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் இது வந்து 20 காசு. இது வந்து அலுமினியம். 25 காசில் வந்து நிக்கல். இது வந்து பியூர் நிக்கல் மேக்னெட்டிக். அடுத்து 1 பைசா அலுமினியம். 10 பைசாவில் வந்து அப்போ பார்த்தது வந்து காப்பர் நிக்கல். இது வந்து நிக்கல் பிராஸ். இது வந்து 20 காசு காந்தி. இது வந்து நிக்கல் பிராஸ்.
அடுத்து வந்து சன் லோட்டஸ் காயின். ஆக்சுவலாக இது வந்து நல்ல யூஎன்சி கண்டிஷனில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக வந்து என்னோடய ரேட்டில் ரொம்ப ஹையாக போயிட்டுருக்கு. நான் வந்து வெறும் 150 ரூபா தான் போட்டிருக்கேன். பட் நிறைய நீங்கள் வெப்சைட்டோ இல்லை நீங்கள் வந்து நார்மலாக ஒரு டீலர்கிட்டே போய் கேட்டிங்கன்னா 250 ரூபா 300 சொல்லுவாங்க. நான் 150 தான் இதில் போட்டிருக்கேன். ரேட்டு வந்து மாறுச்சுன்னா அது கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகும். ஏன்னா வந்து எல்லாருமே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லா வெப்சைட்டையும் நான் செக் பண்ணிகிட்டு இருக்கேன். அதோட டீலர் போடுற ரேட்டும் பார்த்துட்ருக்கேன். இந்த மாதிரி கண்டிஷன்லலாம் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க 300 போட்டுக்கிட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதனுடைய ரேட்டு நான் மாற்றி ஆகணும். கூட 100 ரூபா ஆகும். அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து நிக்கல் பிராஸ் தான். இது வந்து 20 பைசே லோட்டஸ் காயின். இது வந்து நான் மேக்னெட்டிக், அதாவது இது வந்து காப்பர் நிக்கல் காயின் ஃப்ரெண்ட்ஸ் 50 காசில். அடுத்து 2 காசு அலுமினியம் காயின். இது வந்து 25 காசில் ஏஷியன் கேம்ஸ் மும்பை மின்ட். இது 5 காசு. அதான் சொன்னேன்ல, அலுமினியம் இருக்கும், காப்பர் நிக்கல் அந்த மாதிரிலாம் இருக்கும். இது வந்து நான் மேக்னெட்டிக் 25 காசில். 10 காசில் பார்த்தீங்களா, இது ஒரு டைப்பாக இருக்கா. இது வந்து 20 காசில் உள்ள கமெமரேட்டிவ் காயின். 3 காசு. இந்த 3 காசை பற்றி நான் சொல்லியே ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னா இப்போ மித்த இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 1 பைசா 2 பைசா இதிலெல்லாம் அடுத்தடுத்த டினாமினேஷன்ஸ், அதாவது எக்ஸாம்பிள் சொல்லணும்னா 1 பைசாக்கு அப்புறம் 10 காசு, அப்புறம் வந்து 10 ரூபா, அந்த மாதிரி 100 ரூபா, அந்த மாதிரி டினாமினேஷன்ஸ்லாம் வந்து காயினோ இல்லை ரூபா நோட்டோ வந்துருச்சு. ஆனால் இந்த 3 பைசாவில் மட்டும்தான் எந்த ஒரு டினாமினேஷன்ஸ்லேயும் அடுத்து வந்து இதை விட ஹையஸ்ட்டாக எதுவுமே போடலை. அதாவது 3 பைசா அந்த 3 பைசாவோடு விட்டுட்டாங்க. அதேமாதிரி 4 பைசாவில் அப்படி தான். அனாஸில் வேணால் இருக்க ஒழிய, ஆனால் இதில் 4 பைசா 3 பைசாவில் வந்து காயின்ஸ் கிடையாது. 3 ரூபா 4 பைசான்றது வந்து காயினே கிடையாது. பட் 3 பைசாவில் வந்து காயின் இருக்குது. பட் அதுக்கு அடுத்த டினாமினேஷன்ஸில் எந்த காயினோ இல்லை ரூபா நோட்டோ எதுவுமே இல்லை. ஸோ அது வந்து ஒரு மிகப்பெரிய சிறப்பு. ஸோ இந்த 3 பைசா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளுடைய வருங்கால சந்ததியருக்கு வந்து நம்ம இந்த காயின்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். என்னோடய எய்மே வந்து இந்த ஆல்பத்தினுடைய எய்ம் என்னென்னா, நம்ம இந்த காயின்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது வந்து நம்மளுடைய சந்ததிகளுக்கு வந்து நம்ம தெரியப்படுத்தணும். ஸோ அதுதான் எனக்கு வந்து முக்கியமான ஒரு எய்மு. அதனால தான் இந்த மாதிரி ஆல்பமாக போட்டிருக்கேன். இது வந்து இதில் 50 காசு பார்த்திங்களா, நிறைய அப்படியே ஃப்ளார் டிசைன் இருக்கும். இது வந்து நான் மேக்னெட்டிக் தான். இந்த காப்பர் நிக்கல். இது 10 பைசாவில் வந்து ஒரு கமெமரேட்டிவ் காயின். 10 பைசா பாருங்கள், ஒன்று ஒரு ஷேப்பில் ஒரு டிசைனில் இருக்கும். இந்த குட்டியாக இருக்கும். 10 பைசான்றது வந்து இது ஒரு குட்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் 25 காசு. இது வந்து என்னென்னா ஹைட்ராபாத் மின்ட் வந்து ரைனோசரஸ் காயினில் வந்து வேல்யூ கூட. அதே மாதிரி இது வந்து 92ல் வந்து மேப் காயின், இனிமேல் விலை ஏறக்கூடிய காயின். 1993. இதை சொல்லணும்னா 1993 ஹைட்ராபாத் மின்ட்டு வந்து ரொம்ப காஸ்ட்லியான காயின். அதுக்கடுத்து வந்து மும்பை மின்ட்டு, அதுக்கப்புறம் கல்கட்டா மின்ட்டு. என்கிட்ட இருக்கிறது வந்து கல்கட்டா மின்ட்டு. இது வந்து 1997 கல்கட்டா மின்ட்டு. இதெல்லாமே வந்து ஸ்கேர் காயின் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக நீங்கள் வெப்சைட்லலாம் போய் செக் பண்ணிங்கன்னா ரேட்லாம் பயங்கரமாக இருக்கும். நான் ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்கேன் எல்லாமே. இந்த 10 பைசா வந்து ஒரு கமெமரேட்டிவ் காயின். இது வந்து ஒரு 50 காசு வந்து எப்படி சொல்கிறது, ஒரு எஃப்எஃப்எஸ் காயின், முத்ரா சிம்பிள். அடுத்து இது ஒரு குட்டியாண்டு காயின் பாருங்களேன், இந்த 50 காசு. ஆக்சுவலாக நான் காயின் கலெக்ட் பண்ண பிறகு தான் வந்துட்டு நான் இந்த மாதிரி காயினே நான் பார்த்தேன். எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. இது வந்து பிளான்செட், அதாவது ஒன்றுமே இருக்காது, 2 பக்கமும் ஒன்றுமே இருக்காது. எரர் காயின் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து 2 ருபீஸ் இருக்கு இல்லையா, நம்மளுடைய 2011 2019 வரைக்கும் உள்ள 2 ருபீஸ் காயின், அதனுடைய இது அதில் வந்து ஒன்றுமே பிரிண்ட் ஆகிருக்காது, ஒரு எரர் காயின். அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து கிளாக் எரர் காயின். அப்படியே நான் திருப்புறேன் பாருங்கள், ஒன்றும் கிளாக் எரர் தெரியுதுங்களா. இது வந்து இதுவும் ஒரு 1 o'clock எரர் தான். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செல்லாத காயின்லாம் வந்து இந்த மாதிரி எரர் காயின் வந்து கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் வந்து ரேட்லாம் வந்து ஹையாக தான் இருக்கும். நான் எல்லாமே வந்து ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்கேன். ஏன் தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஃபஸ்ட்டு ஆல்பம் என்னோடது.
ஸோ இந்த ஆல்பம் வந்து நல்லபடியாக வந்து ஒரு எப்படி சொல்கிறது, உண்மையிலேயே வந்து நல்ல நாலேஜ் கேதர் பண்ணணும், இல்லை வாங்கி ப்ரிசர்வ் பண்ணி வச்சு நம்மளோட சந்ததிகளுக்கு இது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உண்மையிலே என்னோடய உழைப்பு இந்த காயினை ப்ரிக்யூர் பண்ணுறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். இது எல்லாமே வந்துட்டு நான் ரேட் வந்து ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வெறும் 4290 தான், ரொம்ப ரொம்ப கம்மி. நீங்கள் ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சன் லோட்டஸ் காயின் அதில் வந்து இப்போ 100 எக்ஸ்ட்ரா சேர்க்கணும். ஸோ 4290 4300 தான் நான் போட்டிருக்கிற ரேட்டே. பட் நீங்கள் இந்த மாதிரி தனித்தனியாக நீங்கள் போய் ஒரு காயின் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், ஒரு காயினும் ஒரு ரேட்டு. ஒவ்வொரு தடையும் நீங்கள் ப்ரிக்யூர் பண்ணுறதுக்கு எவ்வளோ அலையணும், அதனுடைய டிரான்ஸ்போர்ட் காஸ்ட்டு, நான் அதெல்லாம் எதுவுமே இதில் போடலை. என்னுடைய டிரான்ஸ்போர்ட் காஸ்ட்லாம் நான் இதில் கொண்டுகிட்டே வரல. நான் அதெல்லாம் கொண்டு வந்து போட்டேன்னா இந்த காயினோட ஆல்பம் கிட்டத்தட்ட 6000க்கு மேலே வரும். நான் அதை பண்ண விரும்பலை. ஏன்னா ஃபஸ்ட்டு காயின் ஆல்பம் அதோட வந்து உண்மையிலே ஒரு நல்ல எப்படி சொல்கிறது, நாலேஜ் கேதர் பண்ணணும், காயினை பற்றி ரொம்ப ஆர்வமாக இருக்கிறவங்க இதை வாங்கி வச்சுக்கணுன்றது என்னோடய எய்ம். அதுக்காக தான் நான் வந்து இதை ரொம்ப கம்மியாக கொடுக்குறேன். ஸோ இதனுடைய விலை வந்து 4300 ஷிப்பிங் தனியாக வரும். வேணுங்கிறவங்க கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.